வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாடகா அப்படியே சும்மா அற்புதமாக ஒரு பக்கம் நம்ம மல்லி மனசு மாற்றாமல் அப்படியே சும்மா வேற லெவலில் போயிட்டு கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ண போகிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் ஒரு ஆர்வத்தோட போகிறாங்க. அந்த சமயத்தில் அப்படியே சும்மா திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட இருந்து வெண்பவை பிரித்து அதை நிசா ஒரு பக்கம் ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் கொண்டு போகிறாங்களாம். அதுக்கான ஃபோட்டோ தான் அப்படியே சும்மா டைன் வருது. யார் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா தாங்க. என்னது ரஞ்சிதாமா, என்னடா சொல்கிற? ஆமாங்க, ரஞ்சிதா எதுக்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமா நமக்கு தான் கிடைக்கல. அந்த பொண்ணு அழுறதை பார்த்தா கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி அந்த மல்லிக்குடியே இருந்துன்னு போகிறேன், நான் விட்டு கொடுத்துட்றேன், எல்லாத்துலையும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் திருந்திடுவாங்க, நான் இப்பயே திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருந்திடுறாப்புல. உடனே பார்க்கணுமே மல்லி அப்படியே சும்மா ஒரு பக்கம் தூக்கி போடுறாங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்து அப்படியே சும்மா அந்த அரவிந்த் கிட்ட அந்த ஃபோனை பிடிங்கி காட்டுறாங்க. அதை படுறா இதாண்டா என் நிலமை, என்னோட வெண்பா எனக்கு வேணும்னா என் மல்லியும் எனக்கு வேணும்டா, என் மல்லி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட விடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் என் மல்லியை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, என் வெண்பா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இப்போ எனக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஒன்று கயிறு, இன்னொன்று என் மல்லி, இனி என்ன சொல்கிற கில்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து அந்த இடத்துல வந்து சைலண்டாக அங்கேருந்து மாலையை கழட்டி வச்சுட்டு போயிடுறாரு. பாபு வந்து மாப்பிள அதான் செஞ்சுட்டே வேற லெவலில் கம்முன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் தொடச்சுன்னு ஒரு பக்கம் போயிடுறாங்க. மல்லி வந்து விஜய் கட்டி பிடிச்சி சரி நடுங்க வெண்பா குட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே சும்மா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தாலியை கட்டினா அப்படியே குட்டுன்னு அங்கே போனால் போயிட்டு அப்படியே சும்மா வெண்பா உன்னோட அம்மா வந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே போய் நின்றுறாங்க. போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் கூட்டமாக நின்று இருக்காங்க. என்னம்மா வெண்பா கடத்தின்னு போகலான்னு பார்க்குறியா, வெண்பாவோட அம்மாவோட தங்கச்சி இவ தான் கடத்தின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது வெண்பாக்கு அம்மாவே நான் தான், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்து தான் அப்படியே ஷாக்கார ஒரு பக்கம் வெண்பா குட்டி யார் கூட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு என் மல்லி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க சீரியல். இப்போ தான் அப்படியே சும்மா களை கட்ட போகுது. அப்படியே சும்மா ஊடெல்லாம் ஒரு பக்கம் தெரிக்க விட போகிறாங்க. இன்னொரு குட்டி மல்லி இல்லைனா குட்டி மல்லன் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அதெல்லாம் இப்பயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் எல்லாமே வரணும், அப்போ தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது. பாப்பா என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மொத்தம் 3 விஷயங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் சேனல் இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம வெல்கம் பேக் இப்படி சொல்கிறதுனால அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தோணாது. திஸ் இஸ் யுவர் அருள், அவ்வளோ. அதனால் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, பிரச்சனை இல்லை. அவன் பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் ஒன்று தான், யார் வேணாலும் பார்த்துக்கோங்க. அவனை என்ன மாதிரி தான் லூஸ் மாதிரி விளாட்னேப்பான், நானும் அந்த மாதிரி தான் லூஸ் மாதிரி விளாட்னுப்பான். அதனால நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்க தேவையில்ல. லூஸில் பார்க்கணுன்னா அது 2 பேர் இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நல்ல பசங்களை பார்க்கணுன்னா அதுவும் நாங்கள் தான், எங்கள்கிட்ட பார்த்துக்கோங்க, சரியா? சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வெண்பா கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, இந்த அம்மா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ இந்த வீட்டிலே தான் இருக்கணும், இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இது இந்த அம்மா உன் மேலே வைக்கிற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாயிரு. நான் இவன் மேலே சத்தியம் வச்சு சொல்கிறேங்க, இந்த சேனல் இருக்கிற வரையும் உங்களுக்கு வீடியோ போடுவோம், அப்படி போடலையா இவன் மண்டையில் இருக்கிற முடி மொத்தம் கொட்டுரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.